சிலர் நம்ம வாழ்க்கையில் சொல்லுவாங்கங்க, நீங்கள் தான் ரொம்ப முக்கியம், நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, உனக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நான் உன்னை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், உயிரை கூட தருவேன். இப்படியெல்லாம் சொல்கிறது உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாதுங்க. இப்படி சொல்கிறது மாத்திரம் இல்லாமல் ரீல்ஸ் போடுவாங்க, போஸ்ட் அனுப்புவாங்க, ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. இதனால் நம்ம மனசு நிறைஞ்சு போய் நாம் ஒரு வேளை அவங்கள நேசிக்க ஆரம்பித்தோம்னா அது ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா அன்புங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறது. ஈக்குவலான அன்பு ரெண்டு பக்கமும் இருந்தும் ஷேர் ஆகணும். எப்போ ஒரு பக்கம் 90% இருந்துட்டு இன்னொரு பக்கம் 10% இருக்குதோ அப்போ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு சலிப்பு வந்துடும். என்ன எப்போ பாரு நம்ம மட்டும் விட்டு கொடுக்குறோம், நாம் மட்டும் அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், ஆனால் அல்லது அவன் ஒன்றுமே நம்மளுக்காக செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சலிப்பு ஏற்படும் போது நாம் அவங்கள விட்டு விலக ஆரம்பிப்போம். அல்லது அவங்கள மறந்துட்டு அவங்கள விட பெட்டரான ஒரு பர்சனை தேட ஆரம்பிப்போம். இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையா? அதை நம்ம யோசிச்சுட்டு நம்ம நேசிக்கும் போதே பரஸ்பரமாக நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு முழு அன்பையும் தர்றவங்க, நம்மளோட அன்பையும் முழுசாக ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு நம்மளாலேயும் முழுசாக அவங்களுக்கு அன்பை கொடுக்க முடியும்னா மாத்திரம் நம்ம நேசிக்கணுமே தவிர ஒரு சைடில் லவ் பண்ணுறது என்றைக்குமே சக்ஸஸாக அமையாது, நீண்ட நாள் வராதுங்க. இதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு நீங்கள் யோசிச்சு வைங்க. ஓகேவா?